யானை பத்திரகாளி அம்மா எனக்கு பக்க துணை வரும் அம்மா அம்மா எங்க பாட்டு யானை பத்திரகாளி அம்மா எனக்கு பக்க துணை வரும் அம்மா எங்கள் அண்ணையம் பக்க மலைமை வந்து அம்மா தாயே உனக்கு பக்கத்துடைய வரும் அம்மா மலைமை வந்து அம்மா நான் தொகரை திருவத்தில் போதும் எங்கள் அண்ணையம் எருமை கடை கவ கொண்டு அம்மா தாயே பத்திரகாளி உன்னுடைய பக்தன் பேசுறம்மா என்ன காரணம் தெரியவில்லையே ஏன் மந்தமாகத்தான் இருக்கிறாய் என்னாச்சு உனக்கு அம்மா தாயே பத்திரகாளி என்ன காரணம் தெரியவில்லையே இன்றைய தினத்திலே ரொம்ப மந்தமாகத்தான் இருக்கிறது ஏண்டா வரேன் கேட்க வரலாம் என்றால் சாமி தூங்கி போச்சு தெரியலையா எந்த ஒரு அறிகுறியும் இல்லாம இருக்கிற அன்னைக்கு அமைச்சரை இறைவிலகா நம்மளை வர கொடுக்கலாம் வந்திருக்கிறோம் வர நம்மளை கொடுத்தாலாச்சு கொடுக்க விட்டால் கதை உடைச்சதான் பார்க்க வேணும் ஆமாங்க போட்டு கொட்டுச்சு நுறுக்குங்க அப்படியா அமைச்சரே மகாராஜா இங்க பாரு
அமைச்சரையே அறிவலக ஆஹா என்னுடைய பாட்டு என்ன பத்திரகாளி ம் நான் கேட்டது 3 வரம் ஆமாங்க அதற்காக ஆ என்ன சொல்ல தெரியுமாடா என்னங்க சொன்னிச்சு டேய் ஓய் 101 மானதர்த்த மன்னரை கொண்டு வந்து பலி கொடுத்தால் சரி. நீ கேட்டவரான தருகிறேன் என்று கூறுகிறது 101 பேத்தை கொண்டு வந்து பலியிடணும் ஆமா கண்ணு அது மகடம் தரித்த மன்னரா இருக்கணும் மானதர்த்த மன்னராகத்தான் இருக்க வேண்டும் சரி 101 மன்னர்களை கொண்டு வந்து இவருடைய ஆலயத்தில் விடிந்தால் விடிந்த காலையிலே கதிரை உதயம் முன்னே பலி கொடுத்தால் சரி. நீ கேட்டவர்கள் நான் தருகிறேன் என்று ஆஹா தெரிவிக்கிற பாட்டு என்ன பத்திரகாளி இப்ப என்ன பண்ணலாம் டேய் அந்த 101 மானதர்த்த மன்னரியா எங்க இருந்தாலும் சரி ம் எங்க இருந்தாலும் சரி எங்க போக குகையில இருந்தாலும் எங்க இருந்தாலும் சரி வனமா வனங்கடந்து சென்று எங்க இருந்தாலும் சரி அண்ணவர்களை 101 மானதர்த்த மன்னரை கொண்டு வந்து பலியிட வேண்டும் சரி. அந்த 3 வரம் நம்ம வாங்கிவிட்டால் இந்த அகில உலகத்திலே ஆமா. என்ன ஜெயிப்பதற்கு முடியலடா யாருமே கிடையாது யாரும் உறவு இல்லை அப்ப நான் புறப்பட போலாம் புறப்படுங்க போகலாம் இருந்தாலும் இருக்கட்டும் 101 மாநிலத்தை மன்னரே தேடி போவதற்கு முன்னே ஆசை தேவையகப்பட்டவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாம் என்ன ஆமாங்க உன் பொண்டாட்டி சொல்லிட்டு போனா தான் உன் பொண்டாட்டி பத்திரமா இருப்பா இருக்கடா இல்லைங்க போனவர் இன்னும் காணுமேன்னு நினைச்சுக்கிட்டு கிடக்கும் இப்படி நம்ம இப்படி 101 பேரை தேடிட்டு போறோம்ல நீ வீட்டுல பத்திரமா இரு ஆட்டு மட்டும் எல்லாம் பாத்துக்கிட்டு அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளைங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கும் எத்தனை இருப்பாங்க இருந்தாலும் கிட்டங்க சரி வர சொல்லுங்க பார்க்கலாம் சொல்லிட்டு போயிடலாம் பெண்ணு அண்ணவா பெண்ணே மங்களவண்ணி அண்ணா பெண்ணே சொல்லுங்க வரவங்க போனீங்க போயிட்டு வந்துட்டீங்களா பெண்ணே அண்ணவா என்னுடைய பாட்டியான பத்திரங்கள் எடுத்துல சரிங்க வர வாங்குவதற்கு சென்றிருந்தது சரிங்க என்ன தெரிவித்தது தெரியுமா பெண்ணே என்னங்க என்னுடைய பாட்டியான பத்திரங்கள் கேட்ட வரம் கேட்ட வரம் நானும் சாகாத வரம் வேகாத உடல் அணியது சொல்லும் 3 வருஷத்தை கேட்டேன் அதற்கு என்ன தெரியுமா தெரிவித்தது 101 மாநகரத்து மன்னரை கொண்டு வந்து என்னுடைய காலடியில் பலியிட்டால் அப்படியா உனக்கு நான் கேட்ட வரம் தெரிகிறேன் தெரிவித்தது என்னங்க சொன்னீங்க 101 மன்னரா ஆமா கண்ணு ஏங்க பெண்ணு அவங்களை கொண்டு நம்மளுக்கு என்னங்க வரப்போகுது ஏய் அண்ணவா எப்படி பேசுற நீ வாயை வச்சுட்டு கம்முன்றி வாய் பேர்க்க முண்டை ஏண்டி அண்ணவா 101 மாநகரத்து மன்னரை கொண்டு வந்து பலியிட்டால் நான் கேட்ட வரம் தெரிகிறது அந்த 3 பேரை வாங்கிவிட்டால் இந்த அகில உலகத்திலே என்ன ஜெயிப்பதற்கு யாரும் உரிமை இல்லடி அப்படியா மன்னா பெண்ணே அதனால நீங்க போகதான் வேணுமா ஆமா பெண்ணே போகாதே போகாதே என் கனவா
தெற்கதொரு வீதியில தென்னை மரம் சாய கண்டேன். அப்படியா? வடக்கதொரு வீதியில வாழை மரம் சாய கண்டேன். ஏய். அப்ப வீட்டு வாசல் முன்பாக பூந்தேறு நிக்க கண்டேன். ஏய். ஆந்தை அலற ஏய். கோட்டன் கூவ ஏய். இப்படி எல்லாம் கெட்ட கெட்ட கனவா கண்டேங்க. ஏய். அதனால நீங்க போகாதீங்கங்க. ஏண்டி போற இடத்துல நீ செத்து போயிட்டா என்னங்க பண்ண அம்மா? ஏய் கனவா. ஐயா, ஓ மை காட். சரி அடியாகாதே நீ ஓட்டுங்க. ஏய் ஓடிங்க. பெண்ணே மங்களவனி ஓயவா மன்னா என்று அனுப்பி வைடி. அண்ணா, ஏய் எவ்வளவுதான் சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டீங்க. நீங்க குடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு சொல்றீங்க. ஏய் அதனால நீங்க கேட்க மாட்டீங்க. ஏய் போமண்ணா போ. ஏய் என்ன பண்ண போற? இக்கடி பண்ணா போங்கடா. அண்ணா, ஏய் நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்க. ஏய் அதனால போங்க. ஏண்டி அண்ணா, வாத்தி விடை கொடுத்து போய் வா மன்னா என்று போய் வா, போமண்ணா. வைடி. போமண்ணா. மன்னா போ மன்னா போவா. ஏய் இந்த பொம்பளை எங்க கல்யாணம் பண்ணி கட்டுறாது? ஏண்டா மண்டையை ஃபுல்லா அடியே கை விடுறா. இருக்கிற சந்தேகத்துல பாக்குறாளே இருந்தாலே கிட்ட. ஏய் ஓய் அவ எத்தனை தான் சொன்னா சரி சரி. அந்த 106 மடத்தை மன்னரு நாம வர வாங்காத வர விட வாங்க அத விட கூடாதுடா. எங்க இருந்தாலும் நாடு நாடா தேடி கூட அவனை பிடிக்கணும். ஆமா கண்ணே சரி புறப்பட பார்க்கலாம். பொறுப்படு. ஆமா இப்ப கானகத்துல கால எடுத்து வச்சிருக்கான். ஆமா கண்ணே என்னமோ ஒரு சத்தம் கேக்குற மாதிரி தெரியுது. சத்தம் மட்டும் கேட்கிறது கண்ணே. அப்படியே பார்க்கலாம் வாங்க. பார்க்கலாம். தம்பிகளா, ஆகாக இந்த வாங்க தங்க விட்டியா. முன்னாடியே சுத்திட்டு இருக்கிறாங்க. யாரு? நான் வேட்டிக்காரன் பூபதி.
கட்டியா ஓடுறாங்க. பரவாயில்ல நேராவும் துணிச்சலா வந்தவளை அதே கோடி பண்ணியா. சரி நம்ம எங்கடா பஞ்ச பானவர் தேடிக்கிட்டு வந்தோம். இன்னும் அரவத்தையே காணுமே யாரும் காணுமே இல்லையா? இல்ல எதையுமே பார்க்கலாம். பரவாயில்ல சரியா போச்சா? நாய் கடிச்சு சரி படிக்கும். என்னடா நாங்க அண்ணன் தம்பி ஒரு பேரும் போயிட்டு இருக்கிறோம். ஆடா போறவன் ஆடா போறவங்கறியா கலந்து போயிட்டோம் தம்பிங்க. தண்ணி குடிக்கிட்டோம். எத்தனை பேரை வந்திருக்கிறீங்க? என்னடா பாடா போட மரியாதை பேசுறா? என்னடா நீ பெரிய எனக்கு கலெக்டர் இருந்தடா நீ. அதுக்கு மேல யாரா நீ? கெட்டோ சக்கரவர்த்தி. என்ன கெட்டுப்போன சக்கரவர்த்தியா? ஏய் நீ எவனா இருந்தா எனக்கு என்னடா? என்னை பத்தின தெரியாத பேசுற. யாரா நீ? தம்பியோட யாரும் படைக்கு அஞ்சான். ஏடா நாங்க எத்தனை பேர் ஆல்ரெடி பார்த்துட்டு உன் மரியாதை குறைய பேசுறேன்டா. நாங்க எத்தனை பேர் வந்திருக்கோம்னு சொல்லுங்க ஐயா. எத்தனை பேரு? எத்தனை பேரா? 101 பேர் வந்திருக்கிறோம். 101 பேரா? அப்படியே காலை பிடிச்சி நெல்லு கால அடிக்க மாதிரி அடிச்சு ஆளு வந்து பிடிச்சு போடுவோம். ஏன்டா எங்களுக்கு ஆளுக்கு 100 கிராம் தெரிஞ்சா வரும் நீ. ஏய் ஏய் ஏன்டா இந்த தலைய போசிங்க வெட்டி திங்கற ஆட்டு தாத்துங்க. ஏய் என்ன ஜெயிப்பது இந்த அகில உலகத்துல என்ன ஆச்சரிக்க முடிய மாட்டா. நீங்க 101 பேர் இருக்கீங்களா? முடிஞ்சா ஜெயிச்சு போட பார்க்கலாம் இந்த இடத்துல. வா வழியில போனாங்க. யா வழியில போறோம். ஏய் ஏன்டா பண்ண சண்டைக்காடா வந்தாங்க? ஏன்டா நீங்க 101 பேர் இருக்கீங்க. வீர திரை பிறந்தால் என்ன இடத்துல ஜெயிச்சு போடா போற நீ. எதுக்குடா என்ன சண்டைக்கு வர சொல்ற? ஏய் சண்டைக்கெல்லாம் வாங்கடா போலாம். உனக்கு வீர திரை பிறந்தா வார சண்டைக்கு பார்க்கலாம். சண்டைக்கு என்னையா கூப்பிடுறியா? நீதான்டா. டேய் நீயா நானா? அப்படியா? பார்க்கலாமா? பார்க்கலாம். ஒரு நிமிஷம். டேய் தம்பி ஐயா சண்டைக்கு நான் போற அளவுக்கு எனக்கு தகுதியான ஆளு கிடையாது. சரி நீ போயிட்டு வந்துடா. இல்லைங்க நீங்க தலை இருக்கும்போது வாழை ஆடக்கூடாது. தலைக்கு மரியாதை இல்லாத போயிடும். சரி அதனால நீங்க போய் 4 கெம்புனீங்கன்னா அவன் சீக்கிரமா ஆட்டோ சந்திர போய் கூட்டுவான். அப்படியா? இல்லைன்னா எந்த காட்டுல ஓடுறான்னு தெரியல. சரி நானே பாக்குறேன். நீங்க போங்க ஐயா. தம்பி விட்டு நீங்க நிக்க கூடாது. அப்படி இல்லடா நமக்கு தகுதியான ஆளு நமக்கு தகுதியான தான் சண்டைக்கு போகணும். தகுதியான ஆளுகிட்ட போக கூடாது. தகுதி இல்லாதவங்க தான் போகணும். இல்லைன்னா நம்மள தூக்கி போட்டுருவாங்க. சரி அவனை நான் சண்டையில பாக்குறேன். வாங்க வெற்றி நமக்கு. வெற்றியின் ஜீரதான் உடனே பாக்கலாம். கெம்புற ஏய் மரியா ஏய் இடியா சண்டை சண்டை அப்படியா? அட வீர திருவிரதா பாரடி சண்டை செய்யும். ஏய் அட வீர திருவிரதா பாரடி சண்டை செய்யும். அட சண்டை செய்ய உண்டாலாமா அதே படையடையும். Hey!
போடுற மாதிரி கிழிச்சா ஒரு 101 பேர் வந்திருக்கிறோம்னா மத்த 3 பேத்துக்கு பண்ற மாதிரி போனோம் புடிச்சிட்டு வந்துட்டோம். தம்பி நான் சொல்றேன்ப்பா. நானுங்கடா என்னடா பறவை கட்டிட்டோம். சண்டையில என்ன ஜெயிச்சிட்டான். நீங்க அண்ணன் தம்பி இன்னும் 99 பேர் இருக்கிறீங்க. எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் காலை பிடிச்சி தூக்கடா சவன. ஓ சண்டையா அட சண்டையா ஏய் ஏய் அட பாடா சபை புரிவோம். அட பாடா சபை புரிவோம். அட எனக்கா இல்லையா ஏய் ஒத்துக்கறந்து புடிக்கிற மாதிரி புடிக்கிறேன். சண்டைக்கு ஏண்டா இது கிளி சீட் எடுக்காது. ஒரு மணியில் இன்னொரு ஆள் அனுப்பிடு. ஏய் உன் கையில தான் இருக்குது 100 பேத்துடைய சமாச்சாரம். உங்களை ஒழிக்கிறது அவனா நீயான்னு பண்ற பாரு. சிரிச்சுக்கிட்டு வரக்கூடாது. வாடாங்க வாயாளன்னு போய் தப்பு தப்புல ரைட் தான். ஏய் வா தப்பு கையை கட்டாத. ஏய் ஏய் வாடா. இடத்துல அறுத்து சிறப்பாக விழுந்து விடும். சண்டை செய்யா போட்டியா இல்லையா இருக்கட்டும். அமைச்சரே காளியம்மனை கேட்ட மாதிரியே நம்மளுக்கும் 101 பத்தியும் முடிச்சாச்சு. ஏண்டா புடிங்கடா போலாம். தூண்டி போட்டோம். நீங்க மாற்ற மாதிரி 101 பேரையும் பிடித்து விட்டோம் நாம. பசி எடுத்து ஆளு டேய் ஒரு அரை கோட்டர் கொடுத்தோம்னா பூபதிக்கு நல்லா நடப்பாரு. அமைச்சரே 101 பத்தியா காளியம்மன் கோவிலுக்கு கூட்டிட்டு வந்த சொன்னோல. காளியம்மன் சன்னதி பாரு அங்க. ஆமா காளியம்மன் கோயிலுக்கு முன்னாடி கட்டியாச்சு. கட்டியாச்சு. விடிய காலையில் கதிரியோட உதயம் பண்ணு. 101 பத்தியவே பழி கொடுக்க வேண்டாம்டா. பழி கொடுக்க வேண்டும். தாலி வெட்டிட்டா ஆவணுமா? உனத்தாடா முதல்ல வெட்டறங்கற. ஐயோ நம்ம ஒரே பையன்தான். ஏய் நமக்கு தேவதே எப்படி நமக்கு எப்படி 101 பேர் நமக்கு. ஐயோ ஜாவ போறியா ஜானு. 101 மாடத்த மணியே கா கொடுக்க வேண்டாம் நாம. இவனுக்கு இவனுக்கு ஒருத்தனா இருந்தா நம்ம 2 பேர் இருந்தா நமக்கு என்னடா வீட்ல. நமக்கு தேவை வரும். நமக்கு தேவை வரும். சரி எவன் சத்தனா நமக்கு என்ன? சரி இப்ப என்ன அதுக்கு வேலை?
ஏய் நான் போய் குளிச்சிட்டு நீராடி வருகிறேன். எப்படி எப்படி இவனை ஜாக்கிரதா பாத்துக்கிறேன் உங்களுக்கு. இவனுல ஆமா கண்ணு, எங்க ஒண்ணுக்கு ரெண்டு கூட விடக்கூடாது. எங்க விடக்கூடா நீ? எல்லாம் கட்டி போட்டு வச்சு கட்டி போட்ட ம் கட்டி போட்டு கவனமாகத்தானே பாத்துக்க. ம். நான் போய் குளிச்சிட்டு நீராடி வருகிறேன். ஏண்டா ம் இவனோட கட்டி போடுறத மட்டும் பார்த்தது ஆ 101 பேத்துக்கு ஆ 101 பொங்கல் வைக்கணும். தலைக்கு ஒரு பொங்க. ஆமா கண்ணு, சரி 101 பத்து குச்சி. 101 கூதி பச்சி. ஏய் வை. 101 பத்தி ஊதி பத்தி வேற பத்தி பத்தி வேற. பத்தி கல்புறம்டா. ஆ. அது எது ஒண்ணு ஒண்ணா தான் இருக்கணும். ஓ ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு கல்புறம் தான். ஒவ்வொரு தேங்காய் தான் இருக்கணும். ஒவ்வொரு தேங்காய். ஆமா கண்ணு, இவனு ரெண்டு ரெண்டு தேங்காய் வச்சு. ஏய் அந்த அளவுல உடைக்கிற தேங்காய் இது அவனோட இருக்கிற தேங்காய். அது சரி சரி. இருந்தாலும் இருக்கட்டும். ஆ 101 வாழைப்பழம். நான் பழப்பழமா? வாழைப்பழம்டா பழம். ஓ மோரி 101 வாழைப்பழம் வேணும். அவனுல ஆளுக்கு ஒரு பழம் வச்சிருக்கானுங்க. ஏன் அந்த பழம் சாமி ஏத்துக்காதா? அந்த பழம் அம்மா ஏத்துக்காதடா. அவனுக்கு சாமி பழம் ஏத்துக்காது. அந்த பழம் ஏத்துக்காது. வாழைப்பழம் தான் ஏத்துக்க. ஓ ஆளுக்கு ஒரு பழம். ஆமா கண்ணு, ஆளுக்கு ஒரு மாலை. ஆ எல்லாம் ரெடியா வச்சிருக்கிறேன். எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. நீ போய் குளிச்சிட்டு வா. ஆ மணி 3 ஆக போகுது. ஆமா கண்ணு, இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் தான் இருக்குது. ஆ 5 மணிக்கெல்லாம் பிடிச்சிக்குது. சரி. சூரியன் உதயம் ஆவனா உடனே ஆ இவனை போட்டு நொறுக்கிறான். ஆ ஆகட்டுக்கண்ணு, ஓ பலி கொடுத்து விடலாம். ம் கவனமா பாத்துக்கணும் அவனுல. எங்கேயும் போக மாட்டான் உன்னுங்களா. சென்று வரீங்க கண்ணு. இன்னைக்கு சந்தை கடை எங்கேயும் இல்லை. ஐயோ என்ன அது செய்வாரா? அதையுள்ள தரமாறே கடப்பலியை கொடுத்தாரே கடப்பலியை கொடுத்தாரே தேடி கொண்டு வந்தேன். வந்து நாடு ராஜ்யத்துல ஒப்படைக்க நினைச்சேன். வர வழியிலே யாரோ மதுரவர்க்க சொன்னாக பட்டவன் என்னை பிடித்து காளியம்மங்களை கட்டி வச்சு என்னை கடப்பலி கொடுப்பன்னு சொல்றான். கடப்பலி கொடுப்பன்னு சொல்றான். அண்ணா இந்த வேலையை வந்து காப்பாற்ற வேண்டும் அண்ணா. தருமர் அண்ணா.